everyone, welcome to CS Concepts. Python tutorial சீரீஸில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பைத்தன் லிஸ்ட் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பைத்தன் லிஸ்ட்டில் அப் அண்ட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டோட நேம் டாட் அப்பெண்ட் என்ன நீங்கள் அப்பெண்ட் பண்ணணுமோ அதை கொடுக்கணும். அப்பெண்ட் அப்படின்னா ஆட் பண்ணுறதுன்றது தான் மீனிங். ஸோ 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இந்த 5யும் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டில் காட்டும். பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. 5 அப்படின்றதும் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ்டெண்ட்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே க்ரியேட் பண்ண லிஸ்ட்டோட இன்னும் நிறைய ஐட்டம்ஸை வந்து கொடுக்கலாம். இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 3 நம்பர்ஸ் கொடுக்குறேன், 4, 5, 6. ஓகே, என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இது நம்ம க்ளோஸ் பண்ணணும் கர்வ் ப்ராக்கெட்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அவுட்புட்டில் செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல்ரெடி 1, 2, 3 இருக்குது இல்லையா, அதோட உங்களுக்கு 4, 5, 6 ஆட் ஆகி அவுட்புட்டில் காட்டும். பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கான்கேட்டினேட்டிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஆல்ரெடி நம்ம டியூப்பிள்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண லிஸ்ட்டில் வந்து 1, 2, 3 இருக்கு இல்லையா, இதோடு நம்ம வேறு ஏதாவது கான்கேட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் சில வேல்யூஸை கொடுக்குறேன், 7, 8, 9. ஸோ உங்களுக்கு என்ன அவுட்புட்னு தெரியும். என்ட்ரு பண்ணிங்கன்னா எஸ், இதுவும் நமக்கு ஆட் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி ரிப்பீட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், ஏ அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதுவும் நம்ம வந்து டியூப்பிள்ஸில் பார்த்தோம். நான் வந்து 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். என்ட்ரு பண்ணிங்கன்னா எஸ், ஏ வந்து உங்களுக்கு 4 டைம் பிரிண்ட் ஆகிடுச்சு. இன்சர்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். 2 ஐட்டம்ஸ் நான் கொடுக்குறேன். தென் அந்த லிஸ்ட்டோட நேம் டாட் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸை ஃபர்ஸ்ட் தரணும். நான் இங்கே வந்து இண்டெக்ஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அதில் 4 அப்படின்ற ஐட்டமை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் 1ல் இப்போ வந்து நமக்கு ஒரு நியூ ஐட்டம் வந்து இன்சர்ட் ஆகிடும். அதுதான் வந்து 4. பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1, 4, 2. இப்போ நம்ம டெலீட் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். நான் இங்கே ப்ரோக்ராம் அப்படின்னு தரேன். ஸோ ஒரு கேரக்டரும் வந்து வித்தின் சிங்கிள் கோட்ஸ் தென் கமா செப்பரேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. எப்படி டியூப்பிள்ஸில் பண்ணமோ அதே மாதிரி தான். டெலீட் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எந்த எலிமெண்ட் உங்களுக்கு டெலீட் ஆகணுன்றதை பார்த்துட்டு அந்த இண்டெக்ஸை வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, டெலீட் DEL அப்படின்னு நீங்கள் தரணும். தென் லிஸ்ட்டோட நேம், தென் இண்டெக்ஸ். இங்கே வந்து இண்டெக்ஸ் 3 அப்படின்னு தரேன். ஸோ இண்டெக்ஸ் 3ல் நமக்கு என்ன இருக்குது, G. ஸோ அந்த G வந்து நமக்கு டெலீட் ஆகிட்டு ரிமைனிங் வந்து காட்டும். எஸ், அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம மல்டிபிள் ஐட்டம்ஸும் டெலீட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். அகெயின் டெலீட் கீவேர்ட், தென் லிஸ்ட்டோட நேம், தென் இங்கே நான் வந்து 1:3 அப்படின்னு தரேன். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் 2, 3 அதில் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிட்டு மிச்சது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ரோ. எஸ், நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. லிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் கீவேர்ட் அந்த லிஸ்ட்டோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், டெலீட் ஆகிடும். பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும், ஏன்னா ஐட்டம்ஸ் டெலீட் ஆகிடுச்சு. நான் ரிமூவ், பாப், அதுக்கப்புறம் கிளியர் இந்த 3 மெத்தட்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். இங்கே நான் ப்ரோக்ராம் அப்படின்னு தர போகிறேன். ஏ அப்படின்ற லிஸ்ட்டில் ஒரு கேரக்டரும் சிங்கிள் கோட்ஸ் தென் கமா செப்பரேட் பண்ணி கொடுங்க. ஸோ ரிமூவ் மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த ஐட்டமை டெலீட் பண்ணணுமோ அந்த ஐட்டமை வந்து மெத்தடில் தரணும். அது டெலீட் ஆகிட்டு நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். பாப் மெத்தடில் நீங்கள் இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் மெத்தட் பார்ப்போம். a.remove. இங்கே வந்து நான் O அப்படின்ற எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த எலிமெண்ட்டை கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் லிஸ்ட்டோட நேம். என்ட்ரு பண்ணிங்கன்னா எஸ், O அப்படின்ற எலிமெண்ட் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாப் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். சேம் லிஸ்ட்டில் தான் நான் பண்ணுறேன். a.pop இண்டெக்ஸ் கொடுக்கணும். இண்டெக்ஸ் 2 அப்படின்னு நான் தரேன். ஸோ G வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் காட்டும். எஸ், இப்போ நம்ம
லிஸ்ட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஓவும் ஜியும் உங்களுக்கு டெலீட் ஆகிடுச்சு. எஸ். இப்போ நம்ம பாப் மெத்தடில் இண்டெக்ஸ் கொடுக்காம எம்டியாக கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட் என்னவோ அது வந்து நமக்கு பாப் ஆகும். என்ன இருக்குது? எம். ஸோ எம் தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். எஸ். இப்போ நம்ம லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓஜிஎம் இந்த 3 ஐட்டம்ஸுமே வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிட்டு மற்றது வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகே. தென் கிளியர் மெத்தட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். கிளியர்னால் நமக்கு மொத்த லிஸ்ட்டுமே வந்து கிளியர் ஆகிடும். எஸ். ஏ டாட் கிளியர். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் மட்டும் தான் நமக்கு வரும். அதாவது எம்டி லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். எஸ். லிஸ்ட்டில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இங்கே நான் இன்டீஜர்ஸ் கொடுக்குறேன், கமா செப்பரேட் பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ஐட்டம், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம் நீங்கள் இண்டெக்ஸ் மெத்தடில் கொடுத்தீங்கன்னா அந்த ஐட்டமோட இண்டெக்ஸ் என்னவோ அது டிஸ்பிளே ஆகும். 5ஓட இண்டெக்ஸ் என்னவோ அது நமக்கு கிடைக்கும். எஸ். 6 அப்படின்றது 5ஓட இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் கவுண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இங்கே வந்து நான் 3 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ 3 அப்படின்ற ஐட்டம் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு கிடைக்கும். எஸ். 2 டைம்ஸ் இருக்குது லிஸ்ட்டில். ஸோ அது டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் சார்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்ணி அவுட்புட்டில் காட்டும். அதாவது உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் வரும். பிரிண்ட் பண்ணுவோம். எஸ். தென் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரிவர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். ரோ டாட் ரிவர்ஸ். பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். பிரிண்ட் ரோ. ஓகே. ரிவர்ஸ் ஆயிடுச்சு.